புதுச்சேரியில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் இடையிலான மோதலால் மக்கள் நலப்பணிகள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்காதது அரசியலை தாண்டி எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக புதுவை மாநில எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தேர்தல் முடிந்து இன்று வரை 80 நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் அவர்கள் துணைநிலை ஆளுநரிடம் அமைச்சர்களுக்கு இலாக்காவை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று ஒப்புதலுக்காக அதை அனுப்பினார். முதலமைச்சர் அனுப்பி இன்று வரை 6 நாட்கள் ஆகிறது. ஆனால் துணைநிலை ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. இது முதலமைச்சருக்குள்ள அதிகாரம். மாநில முதலமைச்சர் தான் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு. துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்கிறது எப்படின்னு சொன்னால், அதை புதுச்சேரி மாநிலத்துடைய அரசு கெசட்டில் போடணும். அதுக்காக தான் துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்கு போடணும். நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் துணைநிலை ஆளுநராக இருந்த பொழுது நான் அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கி 1 மணி நேரத்தில் ஒப்புதல் வாங்கி அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை அறிவித்தேன். 6-7 நாட்கள் ஆகியும் இதுவரை துணைநிலை ஆளுநர் அந்த கோப்பை வைத்து கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? துணைநிலை ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஏஜெண்டாக செயல்படுவதால் அவர் இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. இன்னைக்கு அதை விட பெரிய கொடுமை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதலமைச்சர் ஏதோ ஒரு இலாக்காக்கான பட்டியலை கொடுத்ததாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. சாதாரணமாக இந்த பட்ஜெட் போடக்கூடிய ஒரு காலகட்டம் வருகிற போது அந்த பட்ஜெட் தொகை எவ்வளோதுன்னு அறிவிக்கப்பட்டு 20 நாட்கள் ஆகிறது. இன்னும் பட்ஜெட் போடுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. இப்போ இலாக்காவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் இதுதான் இலாக்கா என்று முதலமைச்சர்கள் பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள். இலாக்காவை கொடுப்பது என்பது ஒரு முதலமைச்சருடைய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு உரிமை. அதன் அடிப்படையில் இதில் யாருக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கோ அல்லது துணைநிலை ஆளுநருக்கோ யாருக்கும் அதில் உரிமை கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் அவர்களுடைய அனுப்பிய பட்டியல் அனுப்பி ஏறத்தாழ 15 தினங்களாக துணைநிலை ஆளுநர் இருக்கிறது. நேற்று தினம் இது குறித்து பத்திரிகையாளர்களெல்லாம் நீங்கள் கேட்கிற போது முதலமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள், கணக்கு தீர்க்க வேண்டிய நேரத்தில் கணக்கு தீர்க்க வேண்டும் என்று ஒரு பதிலை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். எந்த கணக்கை யார் தீர்க்கப் போகிறார்கள், யாரை தீர்க்கப் போகிறார்கள் என்பதை முதலமைச்சர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் துணைநிலை ஆளுநர் அவர்கள் எதற்காக அந்த கோப்புகளை நிறுத்தி வைத்திருக்கிறார், இலாக்கா கொடுப்பதில் அவருக்கு என்ன சிக்கல், என்ன காரணம் என்று பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்று சொல்லி ஆட்சிக்கு 2 முறை ஆட்சிக்கு ஒரு இன்ஜின் இப்படி போகுது, ஒரு இன்ஜின் இப்படி போகுது, இசை மாதிரி போயிட்டு இருக்கு. மக்கள் ஜனநாயகத்தை கேலி குத்தாக்குறதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாங்களும் அதை அனுமதிக்க மாட்டோம். எனவே சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். 5 மாநிலங்களில் தேர்தல் முடிந்து 5 மாநிலங்களும் அவரவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டால்தான் பட்ஜெட் தாக்கல் செய்கிற போது என்னென்ன நம் முதலமைச்சரத்தில் சொல்லி அந்த இலாக்காவில் தேவையான விஷயங்களை பட்ஜெட்டில் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்புட்ஸ் அப்போ தான் கிடைக்கும். எதுவுமே செய்யாமல் அமைச்சர்கள் போயிட்டு இருக்கிறாங்க தவிர முதலமைச்சர் போயிட்டு இருக்கிறாரு. புதுச்சேரியில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் இடையிலான மோதலால் மக்கள் நலப்பணிகள் முடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா நம்மோடு நேரலையில் இணைகிறார். வணக்கம் கிருஷ்ணா. இப்போ புதுச்சேரியில் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இலாக்காக்கள் ஒதுக்காததுனால அங்க மக்கள் நலப்பணிகள் சுணக்கம் ஏற்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க? புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை பிடித்திருக்கிறது. அதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும், அதிமுக 1 இடங்களிலும், லட்சிய ஜனநாயக கட்சி என 2 அனைத்துமே ஒன்றிணைந்து 18 இடங்களில் பெற்றிருக்கிறது. இதில் ஆட்சி அமைக்கும் கோரிக்கையானது முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் வைத்தார். அதன் பிறகு 2வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி மே 13ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அப்பொழுது அவருடன் பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயமும் அதேபோல என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகிய இருவரும் சேர்ந்து மொத்தம் 3 பேர்கள் 13ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மே 18ஆம் தேதி தற்காலிக சபாநாயகராக அதிமுகவை சேர்ந்த அன்பழகன் பதவியேற்றுக் கொண்டார்.
தொடர்ந்து அந்த மேலும் 3 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் 1 மாதத்துக்கு பிறகுதான் நீண்ட இழுபறிக்கு பிரச்சனைக்கு அப்புறம் தான் அந்த ஜூன் 17ஆம் தேதி 3 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். ஆனால் அவர்களுக்கு அந்த எப்பொழுதுமே புதுச்சேரியில அமைச்சரவை அமைந்த உடனேயே அவர்களுக்கான இலாக்காவும் உடனடியாக வெளியிடப்படும். ஆனால் கிட்டத்தட்ட 69 நாட்கள் இழுபறியானது நீடித்தது. மத்தியிலிருந்து பாஜகவை சேர்ந்த தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் சுமார் அசுரானா ஆகியோர் முதலமைச்சரிடையே பேசியும் எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படாத நிலையில 69 நாட்களுக்கு பிறகு கடந்த 20ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியலை கொடுத்தார். ஆனால் தற்பொழுது 10 நாட்கள் ஆகிறது. 20 நாட்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டது. தற்போது 30 நாட்கள் ஆகிறது. 30ஆம் தேதி ஆகிறது. 10 நாட்கள் இந்த கடந்திருந்தும் அதுக்கான ஒப்புதல் அளிக்காமல் இருந்து வருகிறது. துணைநிலை ஆளுநரிடம் பட்டியல் வழங்கிய 1 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்திற்குள்ளாக இந்த ஒப்புதலானது வெளியாகும். கடந்த காலங்களில் அப்படித்தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது பாஜகவிற்கு கேட்ட துறைகள் ஒதுக்கப்படாததன் காரணமாக இந்த இழுபறிக்கு காரணம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த காலத்தில் பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயத்திற்கு உள்துறை அமைச்சரும் அதேபோல தொழில்துறையும் கல்வித்துறை இபி என அனைத்துமே அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அது உள்துறை அமைச்சர் உள்பட முக்கிய துறைகள் கொடுக்கப்படவில்லை என பாஜக தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. இதன் காரணமாக தான் தற்பொழுது இந்த இலாக்கா பட்டியல் வெளியிடுவதற்கான ஒப்புதல் அளிப்பதற்கான காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் பாஜகவை தன்னுடைய வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்புவதன் காரணமாக இதற்கும் இந்த இழுபறிக்கு காரணமாக தெரிகிறது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய இலாக்கா பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் தற்பொழுது வரை அதற்கு ஒப்புதல் தரவில்லை. ஏன் ஒப்புதல் தரவில்லை என எனக்கே தெரியவில்லை என அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தது கூட நாம் பார்க்க முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த இழுபறியின் காரணமாக இந்த என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே இந்த அதிகார மோதல் காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அமைச்சர்களை சந்தித்துதான் தங்களுடைய குறைகளை கேட்பார்கள். அதேபோல அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களிடம் எந்தெந்த பணிகள் செய்ய வேண்டும், என்ன மாதிரியான துறைகளை நம்ம மேம்படுத்த வேண்டும் என்பது ஆலோசனை வழங்குவார்கள். ஆனால் 80 நாட்கள் ஆகிறது, எந்த ஒரு பணிகளும் செய்ய முடியாத சூழல் இருக்கிறது. அதேபோல அரசு அதிகாரிகள் அமைச்சர்களை தற்பொழுது பதவியில் இலாக்கா இல்லாத அமைச்சர்களை சந்தித்து கூட எந்த ஒரு ஆலோசனையும் வழங்க முடியாத சூழலானது இருக்கிறது. அப்படி ஆலோசனை பெற்றால் கூட துணைநிலை ஆளுநரை நேரடியாக அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு இலாக்கா இல்லாத அமைச்சர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த ஒரு பணிகளும் செய்ய வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன், என்னை கேளுங்கள் என்றும் அவர் நேரடியாகவே அதிகாரிகளுக்கு கூறியதாக பேசும் பொருளாகவே இங்க புதுச்சேரியில் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அரசுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது. இது எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பாக திமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய நாஜும் புதுச்சேரியில இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் காரில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதும் இதனால் மக்கள் பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக துணைநிலை ஆளுநரை சந்தித்து இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் அனைவருமே பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கடந்த 80 நாட்களாக புதுச்சேரியில முழுமையாக மக்கள் பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது துணைநிலை ஆளுநர் உடனடியாக தலையிட்டு இதற்கான ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற அடுத்த மாதம் 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் வருகிறார். அவர் வருவதற்கு முன்பாக இந்த இலாக்கா பட்டியல் வெளியிட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.